ஸ்ட்ரிங்ஸ். இந்த ஸ்ட்ரிங்ஸில் நம்ம இந்த சாப்டர் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அண்ட் இன்னும் ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கிளிம்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் எரர் வரலாம், காமனாக எந்த ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணால் சில மிஸ்டேக்ஸ்லாம் வரல ஒரு பிகினராக, அதுவும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரிங் நமக்கு தெரியும். இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன? இண்டெக்ஸ் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்கூலு காலேஜ் டேஸ்லாம் இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. லைக் உங்கள் கண்டென்ட் இருக்கும் அண்ட் பேஜஸ் இருக்கும். இந்த கண்டென்ட் அதாவது ஜான்வரி அப்படின்னு இருக்கா, இதை ஜான்வரிங்கிற கண்டென்ட்டை நான் 33 to 42 அப்படிங்கிற பேஜுக்குள்ளே பார்க்கலாம். விச் மீன்ஸ் இந்த சாப்டர் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ எனக்கு அதோட லொக்கேஷன் அண்ட் அந்த சாப்டர் எங்கே இருக்குங்க தெரியும். இதே தான் இண்டெக்ஸிங் அப்படின்வாங்க. ஒரு ஸ்ட்ரிங்குக்கு இண்டெக்ஸ் அப்படின்னா 0லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். அதாவது 0 to 12ன்னு சொல்ல, 0 to the length ஆஃப் ஸ்ட்ரிங் வரைக்கும் இருக்கும். அது என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த விஎஸ் கோடில் என்னோடய ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து மகேந்திர சிங் தோனி அப்படின்னு வச்சுப்போம். இப்போது எனக்கு இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னென்னா, இந்த MAHENDRA அப்படி இருக்குல்ல, இந்த ஒரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் தான் இண்டெக்ஸ் வேல்யூ. அதாவது M அப்படிங்கிறது 0, A அப்படிங்கிறது 1, H அப்படிங்கிறது 2, which அது வந்து எண்ட் வரைக்கும் போகும். I வர வரைக்கும் அது இண்டெக்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, பிரிண்ட் அண்ட் நேம். இந்த நேம்குள்ளே நான் வந்து மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற இதில் எனக்கு M மட்டும் வேணும்னா நான் என்ன கொடுப்பேன்னா, நேம் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு M மட்டும் எடுத்து கொடுக்கும். விச் மீன்ஸ் ஒரு பாசிட்டிவான வேல்யூ, அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த மாதிரி வேல்யூ ஃபுல்லாக போச்சுன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏ எந்த இடத்துல இருக்குது, ஹெச் எந்த இடத்துல இருக்குது, இ எந்த இடத்துல இருக்குது, என் எந்த இடத்துலன்னு. ஓகேவா? இப்போ நம்ம டி அப்படிங்கிற எழுத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 0, எம்ங்க 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 அண்ட் ஸ்பேஸ் ஆல்சோ அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ நேம் ஆஃப் 15 என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தா டி அப்படிங்கிறது வந்துருச்சு. இதனால எனக்கு என்ன யூஸு? அதாவது நான் இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி அது வேல்யூ எடுக்கிறதுனால உங்களால் ஈஸியாக ஒரு வேல்யூவை லுக்கப் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போது அதே விஷயத்தை தான் என்னால் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்லைசிங்க்கு நான் கொஞ்சம் லேட்டராக வரேன் இந்த சாப்டர்லேயே. பட் ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்துட்டோம். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இப்போது நான் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் காட்டுறேன். பாசிட்டிவ்னா என்ன? ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போனோம், அதாவது 0லேருந்து கொண்டு போனோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 0லேருந்து கொண்டு போனோம். இப்போ நம்ம நெகட்டிவ்னா என்னென்னா மைனஸ்லேருந்து கொண்டு போவோம். மைனஸ்லேருந்து கொண்டு போகணுன்னா பாசிட்டிவ்லேருந்து வரும்போது நான் இப்படி போனேன்ல, இந்த வழியாக தான் இப்படி போனேன். அதாவது லெஃப்ட் டு ரைட்டில் போனேன். இப்போது நெகட்டிவ்னா நான் இந்த வழியாக வருவேன். அதாவது தோனி சிங் மகேந்திரா அப்படிங்கிற இதில் வருவேன். அதாவது ரைட் டு லெஃப்டில் வருவேன். எப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்துட்டு எனக்கு ஐ வேல்யூ கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் நேம் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் -1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஐயோட வேல்யூ கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஐ. ஸோ நான் -1 கொடுத்தா ஐ வருது. அதாவது பாசிட்டிவில் 0லேருந்து ஆரம்பிப்பீங்க, நெகட்டிவில் -1லேருந்து ஆரம்பிப்பீங்க, நாட் -0. ஏன்னா -0ங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. ஸோ -1. இப்போ நான் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங்லேயே எனக்கு வந்து எஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, -10, -11. இப்போ நான் -11 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் நேம் ஆஃப் -11. இப்போ நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு எஸ்ஸுங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நான் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தாச்சு, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தாச்சு. எனக்கு இண்டெக்ஸிங்கில் என்னென்ன அடுத்து நெக்ஸ்ட் வரும்னா ஆக்சஸிங் தி கேரக்டர்ஸ். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணேன்?
ஒரு இந்த ஸ்ட்ரிங்குக்குன்னு ஒரு நேம் இருக்குது, அந்த நேம் ப்ராக்கெட்ஸ்குள்ளே -1, அதாவது இந்த வேரியபிளுக்குள்ளே இருந்தேன். நீங்கள் நார்மலாக இப்படி கூட ஓப்பன் பண்ணலாம், பிரிண்ட் பைத்தான், இதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு 1 அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்படி பிரிண்ட் ஆகும். பட் நான் இதுக்கு பதிலாக நான் ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு நேம் அப்படிங்கிற வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தாச்சு, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு இந்த இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 வேல்யூஸ் இருக்கா? வாட் இஃப் எனக்கு பிரிண்ட் ஒரு மிஸ்டேக்கில் நேம் 22 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, எனக்கு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற எரர் வரும். ஏன்னா இதில் இருக்கிற ரேஞ்சோட வேல்யூ 21 வரைக்கும் தான் இருக்குது, அதாவது 20 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு கூட தாண்டி வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இதோட லென்த் என்னன்னு இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு இந்த எரர் வராது. அதாவது இனிமேல் எந்த ஒரு ஸ்ட்ரிங், அதாவது இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு அந்த எரரில் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணுன்னா, இண்டெக்ஸ் நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூக்கும் இந்த இண்டெக்ஸ் வந்து நிறைய அடுத்த லிஸ்ட்டுக்கு வரலாம், அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ப்ரோக்ராமில் வேணால் வரலாம். ஸோ இந்த எரரை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூஸை விட தாண்டி போகுது, அதுதான் அர்த்தம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னா என்ன பார்ப்போம். முதல்ல இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்டாக்ஸ், இது ஸ்ட்ரிங்ஸோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரிங்ஸ், அதாவது ஸ்ட்ரிங் நேம் எய்தர் வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஸ்ட்ரிங் நேமாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்கே இருக்கட்டும், அண்ட் ப்ராக்கெட்குள்ளே நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கோலன் நெகட்டிவ் இண்டெக்ஸ் கோலன் இன்க்ரிமெண்ட், அதாவது 1 -1 -2 அப்படிங்கிறது. இப்போ நம்ம அதே மகேந்திர சிங் தோனிக்கே செக் பண்ணிப்போமா. இப்போ நேம் மகேந்திர சிங் தோனின்னு இருக்கா, இதெல்லாம் இது அப்படியே வச்சுப்போம். இல்லை நம்ம இது வந்து நியூ நேம் ஈக்குவல் டு மகேந்திர சிங் தோனி இப்படி வச்சுப்போம். எனக்கு இப்போது மகேந்திரா அப்படிங்கிற வேல்யூ மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட் நியூ நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன பண்ணுவேன், மகேந்திரா எம், அப்போது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன 0 கோலன் எண்டிங் இண்டெக்ஸ் என்ன, அதாவது எண்டிங் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸில் எண்டிங் ENDING எண்டிங் இண்டெக்ஸ், இந்த எண்டிங் இண்டெக்ஸ் என்ன 0 1 2 3 4 5 6 7. ஸோ 1 0 1 2 3 4 5 6 7. ஆனால் 7 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இந்த வேல்யூட தான் வரும். ஸோ நீங்கள் 8ன்னு கொடுக்கணும், எண்ட் வேல்யூ +1, அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 இது கொடுத்தோன்னா, இங்கே அந்த எரர் நம்ம கிளியர் பண்ணலையோ, இங்கே 20 கொடுப்போம். 20 கொடுத்தோன்னா ஏன் வரல, ஓகே அதோட 19 கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் மகேந்திரா அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் இது மட்டும் தானே கொடுத்தீங்க, ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னாங்க. இன்க்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கலனா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் 0 அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் கொடுக்கலன்னா இதுக்கு வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஸ்கிப் வேல்யூ ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் வேல்யூங்கிறது 2 அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்க, எம் ஸ்கிப் ஆகி ஹெச் ஸ்கிப் ஆகி என் அண்ட் இது ஸ்கிப் ஆகி ஆர் அண்ட் இதுக்கப்புறம் ஸ்கிப் ஆகிற வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி ஸ்கிப் வேல்யூக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் இதில் இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் பண்ணலான்னு இல்லை, டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம். விச் இஸ் -1 போட்டோன்னா பண்ண பார்த்தோமா எதுவுமே வராது. இது இல்லாமல் ஆக்சுவலாக
டிக்ரிமெண்ட் வேல்யூ எப்படி வரும்னா லாஸ்ட் வேல்யூ அண்ட் 0th வேல்யூ -1 கொடுத்தோம்னா தான் டிக்ரிமெண்ட் வேல்யூ ஆகும், விச் இஸ் அப்படியே ரிவர்ஸ் பிரிண்ட் ஆகி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இப்போ எனக்கு தோனி அப்படிங்கிறது மட்டும் அந்த இது வேணும். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன், தோனி அப்படிங்கிறது மட்டும் வேணும்ல, என்ன பண்ணுவேன் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 14 till எனக்கு லாஸ்ட் வேல்யூ, அதாவது இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சில் ஒரு பிரச்சனை வருது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு இது இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் என்ன பண்ணுவேன் லென்த் ஆஃப் இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நியூ நேம் அப்படி கொடுத்துவேன். ஸோ லென்த் ஆஃப் நியூ நேம் வந்து எனக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா தோனி அப்படிங்கிறத கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏன்னா நான் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஓகே 13 கொடுத்தோம். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் இந்த வேல்யூ எனக்கு கொடுத்துருச்சா. அண்ட் இப்போது என்னால் கம்ப்ளீட்டாக ஒரு நேமை ஸ்டார்டிங், எண்டிங் அண்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணி என்னால் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ண முடியும். நீங்கள் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் அண்ட் எண்டில் வச்சு ஸ்லைஸ் பண்ணிட்டோம், நம்ம ஸ்லைஸ் வித் ஸ்டெப் பண்ணிட்டோம், அண்ட் ரிவர்சிங் ஆஃப் அ ஸ்லைஸ் பண்ணிட்டோம், ரிவர்சிங் ஆஃப் அ ஸ்ட்ரிங் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம், 2 காமனான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரிங் இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மியூட் அண்ட் இம்யூட் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது, அது பைத்தானில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மியூட்டபிலிட்டி, இம்யூட்டபிலிட்டி, இந்த 2 மியூட்டபிலிட்டி இம்யூட்டபிலிட்டிங்கிறது 2 கோரான விஷயம் பைத்தானில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மியூட் அப்படின்னா ஒரு டிவி இருக்குது, அந்த டிவிக்கு ரிமோட் இருக்குது. மியூட்டபிலிட்டி அப்படின்னா அந்த டிவிக்கு நம்ம மியூட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஸோ விச் மீன்ஸ் என்னால் அதை மியூட் பண்ண முடியும், சவுண்டு கேட்க முடியும், சவுண்ட் கேட்க முடியாது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்யூட்டபிலிட்டினா உங்களால் அதை மியூட்டே பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட், அதாவது ஸ்ட்ரிங்குங்கிற கான்செப்ட் எப்படி வரும்னா, இப்போது இந்த இடத்துல நான் இதோட வேல்யூவை எடுக்கலாம், என்னோடய வேல்யூ அதை நியூ நேம்ங்கிற வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணலாம், நான் இது எங்கே எப்படி வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல எம் அப்படின்னு ஒரு வாட்டி நான் இந்த நியூ நேமுக்கு சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா என்னால் மாற்றவே முடியாது. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்களேன், நியூ நேம் ஓட இதில் நியூ நேமோட 0th வேல்யூவை நான் வந்து எம் அப்படிங்கிறதுல நான் என் மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட், அதாவது இந்த வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ இம்யூட்டபிள். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் வந்து எப்போயுமே அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். அண்ட் பிகினர்ஸ் காமனாக யூஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அது சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் எப்போ வரும்னா இண்டெக்ஸிங்கில் தான் வரும். இண்டெக்ஸிங்கில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ் அண்ட் இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் இப்போ இவரோட இப்போ வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல மலையாளம் அப்படின்னு போட்டுட்டு, இப்போது லாங்குவேஜோட ரிவர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுப்போமே, பிரிண்ட் லாங்குவேஜ். இது நான் ரிவர்ஸ் எப்படி எடுப்பேன்னா, இந்த எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ 0 அண்ட் நெகட்டிவ் வேல்யூவில் 1 அப்படின்னு கொடுத்துட்டு 0வையும் நான் கட் பண்ணுறேன். இந்த 0வையும் நான் கட் பண்ணிட்டேன்னா 2 கோலன் போட்டிருக்கேன்னா, இப்போ இதில் நான் வந்து லாங்குவேஜோட இது பார்த்திங்கன்னு வச்சுக்கேன் மலையாளம் தான் வரும். இப்போ நான் இதில் வந்து நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸ் சும்மா ஆட் பண்ணி விடுவோம். ட்ரை பண்ணால் இதை பார்த்திங்கன்னா எனக்கு இதோட ரிவர்ஸ் கொடுக்கும். ஸோ இது கரெக்டாக வராது. இப்போ நான் தோனியோட ரிவர்ஸே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், தோனியோட ரிவர்ஸ். ஸோ இது நேமு, இது அதோட ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சால் போதும், ஒரு பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ், ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன,
அண்டு இது நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸை ரிவர்ஸ் பண்ணுறோம் அண்டு அதை எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போது நாலேஜ் இருக்கும். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ரிங்ஸோட grip கிடைக்கும்.